ஒரு சமயம் ஒரு இடத்துல ரொம்பவே சோம்பேறியா இருந்த ஒரு பாம்பு இருந்துச்சு. சின்ன சின்ன உயிரினங்களை பிடிச்சி ஏமாத்தி தின்றதுதான் அதோட வேலையா இருந்துச்சு. தவளைய சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. இன்னைக்கு எப்படியாவது ஒரு தவளையாவது சாப்பிட்டுடணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? கிடைக்காம எங்க போக போகுது? அங்க பக்கத்துல ஒரு குளத்துல ஏராளமான தவளைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்தை நோக்கி அந்த பாம்பு பயணிச்சுது. அந்த பாம்பு ரொம்பலாம் லேட் பண்ணாம சீக்கிரமா போய் சேர்ந்துருச்சு. ஐயோ பாம்பு! டேய் நண்பர்களே, என்னை பார்த்த உடனே எங்க ஓடுறீங்க? என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். நான் உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்றதுக்காக இங்க வரல. அது என்னன்னா, நான் இப்ப அசைவ உணவெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டேன். எந்த உயிரினங்களையும் கொல்றது கூட இல்ல. முழுசா இப்ப நான் சைவமா மாறிட்டேன். இப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாத்தலாம் நினைக்காத. இதெல்லாம் உன்னோட ஐடியான்னு எங்களுக்கு தெரியும். உண்மையா சொல்லணும்னா நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு மட்டும்தான் இப்ப இங்க வந்திருக்கேன். அது எப்படி? தவளை பிடிக்கிற சில ஆளுங்களை நான் வர வழியில பார்த்தேன். அவங்க இந்த பக்கமா தான் வந்தாங்க. அவங்க பேசுறத வச்சு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் நான் வேகமா இங்க வந்தேன். பாம்பு சொன்னதை கேட்டதும் தவளைங்களுக்கு சந்தேகமும் பயமும் வந்துச்சு. அவங்க ஒன்னா சேர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த பாம்பு சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தவளை பிடிக்கிறவங்க இங்க வரதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா? அட, நம்ம இந்த இடத்தை விட்டுட்டு வேற எந்த இடத்துக்கு போக முடியும்? என்ன நீங்க நம்புனீங்கன்னா நான் உங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். பாம்பு சொன்னதை நம்பி தவளைங்களும் அவன் கூடயே பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தவளைய சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட எனக்கு இன்னைக்கு ஒரு டசன் தவளை கிடைச்சிருக்கு. இவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னல, அந்த பாதுகாப்பான இடம் என் வயிறு தான் இதுங்களுக்கு தெரியல. என்னன்னா ரொம்ப உளறிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. நான் இப்ப முழு வேகத்துல போய்கிட்டு இருக்கிறேன். ஆஹா, பேசாம இந்த குகைக்குள்ளேயே போயிடுவோம். வழியில பார்த்த ஒரு குகையில அந்த பாம்பு உள்ள புகுந்துடலாம்னு நினைச்சது. அண்ணா, இந்த குகைக்குள்ள ஏன் நீங்க போறீங்க? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போயிடலாம். ஐயோ அண்ணன், அதுக்குள்ள போகாதீங்க. சும்மா பயப்படாத. நீங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். நானும் கொஞ்சம் பசி ஆறுவேன்ல. எதுவும் பண்ணாத. அடிக்காத, அடிக்காத. தவளைங்களை சாப்பிடலான்னு பாம்பு வந்த கொகை கீரி பிள்ளையோடதுன்னு ஏமாத்துக்காரன் அந்த பாம்புக்கு தெரியாம போயிடுச்சு. மத்தவங்களை அதல பாதால குழியில தள்ளணும்னு நினைக்கிறவங்க தானும் அந்த குழியில விழுந்துருவாங்க. பாம்போட விஷயத்துல கூட அதுதான் நடந்துச்சு.